வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல்ல அலகு 3 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இதில் உள்ள புத்தக வினாவை நம்ம பார்க்க போகிறோம். புத்தக வினாவில் ஒன் வேர்டு எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு மதிப்பெண் வினாக்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அணு எண் சரியான விடையை தெரிவு செய்க. அணு எண் சரியாய் 222. இது எல்லாத்துக்குமே பை தான் வரும். சரியா? கடைசியாக முடிக்கல ஐயூஎம்னு முடிக்கணும். 2 ஐ வரக்கூடாது. சரியா? ஒரு ஐ வருதாப்பில் நம்ம பார்த்துக்கிடணும். சரியா? அடுத்து பாருங்கள், 2வதுக்கு AP2, 3க்கு எப் தொகுதி தனிமங்கள், 4க்கு இதில் ஆனா, 5க்கு புளூரின் இருக்கிறதுல என்னது எலக்ட்ரான் கவர்தன்மை எதுக்கு அதிகம்? புளூரின். சரியா? அடுத்து 6க்கு அலுமினியம், 7க்கு பார்த்தீங்கன்னா ஆவண்ணா. சரியா? சோடியம், அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கன், பாஸ்பரஸ். அடுத்து 8க்கு ஆனா, 9க்கு ஈனா, கால்சியம், அலுமினியம், கார்பன், ஆக்சிஜன், புளோரின். அடுத்து 10க்கு ஈனா, 11க்கு ஹைட்ரஜன். அடுத்து 12க்கு ஆர்கன், 13க்கு ஆ. சரியா? 14க்கு இ, 15க்கு ஆ, 16க்கு இ, 17க்கு ப்ளஸ் 527 கிலோ கேலரி பெர் மோல். அடுத்து 18க்கு SPTF, 19க்கு இவைகள் எதுவும் இல்லை. சரியா? அப்படி எதுவும் டவுட்னா நம்ம புக்கிலே ஆன்சர் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். 20க்கு ஆவண்ணா. சரி, 21க்கு ஆ, 22க்கு ஆ, 23க்கு பெர்லியம், அலுமினியம். சரியா? இப்போ நம்ம இந்த வினா பார்க்க போகிறோம். வினாவோட அதாவது பக்க நம்பர் கொடுத்துருக்காங்க. நவீன ஆவர்த்தன விதியை வரையறு 79வது பக்கத்தில் இருக்குது. 25வதுக்கு 93. நீங்கள் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம நோட் பண்ணலாம். 26க்கு 88, 27க்கு சரியான கூற்று, 28க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ மெக்னீசியம் 2+, மெக்னீசியம் 3+ங்காங்க. சரியா? இதுக்கு எது அதாவது ஆக்சினேட் அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I2 தான் வரும், I3யை காட்டிலும். இதுக்கு தான் அயனியாக்க ஆற்றல் அதிகமாக இருக்கும். சரியா? இதில் உள்ள எலக்ட்ரானை நீக்குது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது முழுமையான நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றிருக்கும். அடுத்து எலக்ட்ரான் கவர்தன்மை வரையறு 96. சரியா? 30வதுக்கு 93. முதல் அயனியாக்கம் விட 2ஆம் அயனியாக்கம் ஆற்றல் எப்பொழுதும் அதிகம் என்னும் கூற்றின் உண்மையை எவ்வாறு விளக்குவாய்? 93வது பக்கத்தில் இருக்குது. அடுத்து 31க்கு இந்த மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரான் ஆற்றலின் மதிப்பு, எலக்ட்ரானின் ஆற்றல் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்காத, அதாவது அயனியாக்க ஆற்றலுக்கு என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் பெர் மோலுக்கு போடல இந்த மதிப்பை நம்ம அவகாட்ரோ நம்பரால் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு இங்கே ஜூல் தான் இருக்குது, ஜூல் பெர் மோல் கிடைக்கும். இதை கிலோ ஜூலுவாக நம்ம மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? இந்த மதிப்பு ஆனால் இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ்ஸால் பெருக்கணும். ப்ளஸ் தான் போட்டுக்கிடணும். ஏன்னா அயனியாக்கும் ஆற்றல் எலக்ட்ரானை எடுக்க தேவைப்படும் ஆற்றல் அது ப்ளஸில் தான் வரும். சரியா? இது எலக்ட்ரானின் ஆற்றல் கொடுத்துருக்காங்க. சரியா? மைனஸில். 32க்கு 94, 95. 33க்கு ஆன்சர் நம்ம இங்கேயே பார்த்துடலாம். 33 118வது தனிமை இருக்கிறதுலே கடைசியான அணு எண் இதுதான். கடைசி அணு எண்ணுன்னா கடைசி தொகுதி என்னது? 18. கடைசி வரிசை என்னது? 7வது வரிசை. இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரியா? தொகுதி வரிசை தான் கேட்டிருக்காங்க, இதை மட்டும் நம்ம எழுதுனா போதும். அடுத்து 34க்கு சரியா? குவாண்டம் எண்களை அடிப்படையாக கொண்டு தனிம வரிசை அட்டவணையின் 5வது வரிசையில் 18 தனிமங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதனை நிறுவி.
இது குவாண்டம் எண்கள் என்னது NL NIனா என்ன N5னா என்னன்னு எழுதுனா போதும் சரியா. 5வது வரிசை 18 தனிமங்கள் விட்டுருக்கோம், அது என்னன்னு எழுதுனா போதும், NL இதெல்லாம் எழுதுனா போதும் சரியா. 35வதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பாருங்கள் 2s2 2p6, இங்கேயும் பாருங்கள் 3s2 3p6. அதாவது இதில் என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வரிசை தான் மாறுது, தொகுதி வந்து ஒன்று தான், ஒரே தொகுதி தான். என்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 18, 6 இருந்துச்சுன்னா 18, 1 இருந்துச்சுன்னா 13. இதில் பாருங்க அதே தான் 2s2 2p1, இங்கே 3s2 3p1. இது எத்தனாவது தொகுதியாக இருக்கும் 13, 1னா 13, இங்கே 6 இருந்தால் 18 சரியா. 18வது தொகுதி, இது ரெண்டும் 13வது தொகுதி சரியா. 36க்கு ஆன்சர் 86 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 37க்கு ஆன்சர் நம்மளாத்த எழுதணும். அதாவது ஃப்ளோரின் குளோரின் இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரான் கவர் தன்மை, எலக்ட்ரான் நாட்டம் அதிகம், அதனால் ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக மெட்டல், அதாவது மெட்டல்லேருந்து எலக்ட்ரானை எடுத்து F- மாறிடும். இதனால் இதை ஆக்சினேட்டின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. 38க்கு 99, 39க்கு 92, 40க்கு 93 94, 41க்கு 99 40, 42க்கு சோடியம் மெக்னீசியத்தின் 2ஆம் அயனியாக்குமாற்றல். இது வந்து இப்போ 2 எலக்ட்ரானை எடுத்துட்டால் 10,000, இது ஒரு எலக்ட்ரானை எடுத்தாலே என்ன ஆயிரும் 10,000. அப்படின்னா 2ஆம் அயனியாக்குமாற்றல் வந்து மெக்னீசியத்துக்கு அதிகமாக இருக்கும். முதல் அயனியாக்குமாற்றல் இது 2ஆம் அயனியாக்குமாற்றல் இதுக்கு அதிகமாக இருக்கும். 3ஆம் அயனியாக்குமாற்றல் முதல் அயனியாக்குமாற்றலை விட சோடியத்துக்கு அதிகமாக இருக்கும் சரியா. இது நம்ம எக்ஸ்பிளனேஷன் புக்கில் இல்லை, இருந்தாலும் நம்ம கைடை பார்த்து படிச்சுக்கலாம். 43க்கு இது வந்து நம்ம வந்து கொடுக்கப்பட்டுள்ளது, தரவு கொடுக்கப்பட்டுள்ளது, நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம புக்லேயும் இருக்குது, நோட் பண்ணையில சொல்லிடுவோம். 43வது வினா. 44வதுக்கு நம்ம எண்ணின் அயனியாக்குமாற்றல் ஓவை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. எண்ணுங்கிறது பாதி அளவு நிரப்பப்பட்ட எலக்ட்ரான். அப்போனா பாதி அளவு நிரப்பப்பட்ட எலக்ட்ரான்களுக்கு ஃபுல்லாமே அணுக்கு ஃபுல்லாமே அயனியாக்குமாற்றல் அதிகமாக இருக்கும், முழு அல்லது பாதி அளவு. அதனால் ஆக்சிஜனை விட எதுக்கு அதிகமாக இருக்கும் அயனியாக்குமாற்றல்? நைட்ரஜனுக்கு அதிகம். அதே மாதிரி இதுலேயும் இந்த கூற்று சொல்லியிருக்காங்க. இந்த கூற்றை நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலியமாக தான் நீங்கள், அதாவது பாதி அளவு முழுமையாக நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அணுக்கு வந்து அயனியாக்குமாற்றல் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அதே இது எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நிரப்பப்பட்டதுக்கு 0, பாதி அளவு நிரப்பப்பட்டதுக்கு கிட்டத்தட்ட 0, கிட்டத்தட்ட 0 வெளியே தான் இருக்குது சரியா. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் சரியா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன? 88. எலக்ட்ரான் கவர்தன்மை இது 96. தொகுதி மற்றும் வரிசையில் எலக்ட்ரான் கவர்தன்மை ஏற்படும் ஆவர்த்தன மாற்றங்கள் 97. இப்போ ஒவ்வொன்றா நம்ம நோட் பண்ண போகிறோம் சரியா. முதல் கொஸ்டின் நமக்கு 79வது பக்கத்தில் இருக்குது. முதல் கொஸ்டின் 79னே நம்ம போட்டிருக்கோம். 24வது வினா, அதாவது ஆவர்த்தன விதி என்றால் என்ன? தனிமங்கள், ஏர் மற்றும் வேதி பண்புகள் அவற்றின் அணி எண்களின் ஆவர்த்தன சார்பாக அமைகின்றன. 24வது வினா சரியா. சரியா, அடுத்து இந்த இடத்துல நமக்கு எப்படினாலும் 2 மார்க்கோ ஏதோ கேட்பாங்க. இந்த அட்டவணையை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பக்க எண் 82. இந்த அட்டவணை தெரிஞ்சால் தான், மேலே உள்ள அட்டவணை தெரிஞ்சால் தான் கீழே உள்ள அட்டவணைக்கு நம்ம தற்காலிக பேர் எழுத முடியும் சரியா. இப்போது அதை நல்லா நீங்கள் படிச்சுக்கிடணும் சரியா. அடுத்து பாருங்கள், நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு இந்த விதியை நம்ம பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பக்க எண் 84ல் இருக்குது. எலக்ட்ரான்களை எப்படி நிரப்பலாம் அப்படிங்கிறதுக்கு இது முன் உதாரணம் சரியா. அடுத்து பாருங்கள், 86வது பக்கத்தில் பக்க எண் 86, லாந்தனைடு ஆக்டினேட்டிங் எலக்ட்ரான் அமைப்பு. அப்படியே நம்ம இதை எழுதிக்கலாம், லாந்தனைடு ஆக்டினேட்டிங் எலக்ட்ரான் அமைப்பு சரியா. சரி,
அடுத்து இந்த பக்கம் இன்சைடில் வினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 87வது பக்கத்தில் அணு ஆரம், சகப்பிணைப்பு ஆரம், சரியா, இதெல்லாம் பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டு, அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டில் குளோரின் அணுவின் அயனியா அணு ஆரம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பக்க எண் 87ல் இருக்குது. சரியா, அடுத்து பாருங்கள் 45வது வினா. 45வது வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், அதாவது திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன. இந்த இடத்துல உட்கூட்டில், பக்க எண் 88ல் இருக்குது, உட்கூட்டில் உள்ள எலக்ட்ரான் அணுவிற்கும் இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள ஒரு திரை போல செயல்படுகிறது. இடையே ஒரு திரை, இதான் என்னது, திரைமறைப்பு விளைவு. அதே பக்கத்தில் பாருங்கள் 26வது வினா. அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன, செயலொரு அணுக்கரு மின்சுமை என்றால் என்னன்னு இருக்குது. சரியா, இங்கே ஆரம்பித்து இதோட முடியுது. சரியா, 26வது வினா. அடுத்து பாருங்க அயனி ஆரம். அயனி ஆரம் நம்ம கண்டுபிடிப்போம் எதன் மூலியம்னா பாலிங் மெத்தடு. என்ன மெத்தடு, பாலிங் மெத்தட் மூலிமா. முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா இதுதான். 39வது வினா 92வது பக்கத்தில் இருக்குது. இங்கே ஆரம்பிக்கினா எங்கே முடியும்னா அதே பக்கத்தில் லாஸ்ட்டில் முடிஞ்சிடுது. சரியா, 92வது பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா 25வது வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் என்றால் என்னன்னு சொல்லுவாங்க. சம எலக்ட்ரான்களை கொண்டுள்ள அயனிகளை தான் நம்ம என்ன சொல்லுதோம், ஐசோ எலக்ட்ரானிக் அயனி அப்படின்னு சொல்லுதோம். சம எலக்ட்ரான்களை கொண்ட அயனிகளை ஐசோ எலக்ட்ரானிக். பக்க எண் என்னன்னு பாருங்கள், 93ல் இருக்குது. சரியா, தன்மதிப்பீடுலே இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் உள்ளதை இப்படி XYன்னு எழுத வேண்டாம். இப்போ X3+னா அலுமினியம் 3+, மெக்னீசியம் 2+, F-. இதில் உள்ள எல்லா அயனிக்கும் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும், 10 தான். எடுத்துக்காட்டுனா இதை எழுதிக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்கள், இது 25வது வினா. அடுத்து பாருங்கள் 30வது வினா. 30வது வினா பாருங்கள், நேர்மின் சுமையுடைய அயனிகளின் செயலொரு அணுக்கரு மின் சுமையானது தொடர்புடைய நடுநிலை அணுவின் செயலொரு கவர்ச்சி விசையினை விட அதிகமாக இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் அடுத்தடுத்து அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. சரியா, 30வது வினா இங்கே ஆரம்பிக்கனா இங்கே முடிச்சிருங்க, இதே போதுமானது தான். அடுத்து பாருங்கள் 40வது வினா. அயனியாக்கும் ஆற்றலின் காணப்படும் ஆவர்த்தன தன்மை. 40 இங்கே ஆரம்பிக்கணும், இதோட முடிச்சிருங்க. அதாவது இது வரிசையில் இருக்கக்கூடிய மாற்றம். அடுத்து என்ன இருக்குன்னா, தொகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றம். இது ரெண்டையும் எழுதுனா போதும் 40வது வினாக்கு. சரியா, அடுத்து பாருங்கள் 32வது வினா. எலக்ட்ரானிக் அமைப்பில் தான் கேட்டிருப்பாங்க, எலக்ட்ரான் அமைப்பு. 32வது வினா இங்கே நோட் பண்ணிக்கோங்க, இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 94வது பக்கத்திலே, 94வது பக்கம் இது. சரியா, 94வது பக்கத்திலே அடுத்த இந்த இடத்துல இருந்து இங்கே ஆரம்பிச்சேன்னா இதோட முடிச்சிருங்க 32வது வினாக்கு. சரியா, போதும். அடுத்து பாருங்கள், அதே இதில் வரிசையில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னது, 95வது பக்கத்தில் 32வது வினாக்கு இங்கேருந்து இதுவரையே நம்ம சொன்னால் போதும். சரியா, அடுத்து எலக்ட்ரான் கவர்தன்மை என்றால் என்ன, 29வது வினா 96வது பக்கத்தில் இருக்குது. அடுத்து 46வது வினா. சரியா, பாலிங் முறையில் எலக்ட்ரான் கவர்தன்மையை எப்படி கால்குலேட் பண்ணுதோம். இப்போ இங்கே ஆரம்பித்தோம்னா அடுத்து இதோட முடிச்சிடலாம். இந்த பக்கம் அது எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா 97வது பக்கம், இதோட முடிச்சிடலாம். சரியா, அடுத்து 47வது வினா. ஒரு வரிசையில் எலக்ட்ரான் கவர்தன்மையில் ஏற்படும் மாற்றம். வரிசையில் 47 இங்கே ஆரம்பிக்கினா பக்க எண் எத்தனை, 97 தான். சரியா, 97 இங்கே ஆரம்பிக்கினா இதோட என்ன செய்யலாம், அடுத்து இந்த பக்கத்தில் இதோட முடிச்சிடலாம் 97வது பக்கத்தில். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு கொஸ்டின். இணைதிறன் என்றால் என்னன்னு சொன்னால் இது மட்டும் எழுதுனா போதும். பக்க எண் 98ல் இருக்குது. இது ஒரே ஒரு தடவை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, இணைதிறன் என்றால் என்ன. சரியா, அடுத்து பாருங்கள் 99வது பக்கத்தில் 38வது வினா. இங்கேருந்து இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு பாயிண்ட்டு. சரியா, 2ஆம் வரிசையில் தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள் 2 கூறுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே 1 நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இங்கே ஆரம்பித்து இதோட முடிச்சுக்கோங்க.
ரெண்டாவது பாயிண்ட் இரண்டாம் வரிசையில் இங்கே ஆரம்பித்து லாஸ்ட்டு இதோட முடிச்சுக்குவாங்க. சரியா? அடுத்து ஒரு முக்கியமான வினா, மூளைவிட்ட தொடர்பு 41வது வினா. இங்கே ஆரம்பிச்சேன்னா 99ல் ஆரம்பிச்சேன்னா 100ல் முடியுது. 41வது வினா. சரியா? இந்த பக்கத்தில் முடியுது. இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, இந்த எக்ஸ்பிளேஷனுக்கு 1 மார்க்கு, இது கடைசி எழுதுனா 1 மார்க்கு. 3 மார்க்கில் அடிக்க ஒருக்கா இதை கேட்டிருக்காங்க. சரியா?